என்ன தெரியுமா? ரொம்ப விரும்புறது இந்த உயிர்கள் இருக்குல்ல, இந்த உயிர்கள் தொட மாட்டேன், ஆனா ரொம்ப ரொம்ப பார்ப்பேன் அதை. ஏன் தெரியுமா? எதுவா இருந்தாலும், அது பாம்பா இருந்தாலும், பல்லியா இருந்தாலும், பன்னியா இருந்தாலும், மாடா இருந்தாலும், கழுதியா இருந்தாலும் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? பார்த்தா இது பாம்பு, இது பன்னி, இது பல்லி, இது நாய், இது குதிரைன்னு தெரியுது. மனிதர்களை பார்த்தா தெரியல, யார் எப்படின்னு தெரியல. இது தெரியுது, பட்ட வெளித்தமா இருக்கு, உயிர் தன்மையோடு இருக்கிறது. இது நான் சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கலிபோர்னியாவில் இருக்கு, யுஎஸ். பேசுறதுக்காக போறேன். பேசி முடிச்ச உடனே ஆர்கனைசர்ஸ் வந்து சொன்னாங்க, மேடம் உங்களுக்கு ஃபிளைட் இன்னும் 2 days இருக்கு. அங்க வந்து இட்ஸ் சிட்டி ஆஃப் ஜோரோ. ஜோரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? த ஹீரோ. ரொம்ப நல்ல ஒரு ஊருங்க. கடல் வந்து டீப் சி டைவ் இருக்கு, நீங்க அதுக்கு போகலாம். இல்லைன்னா ஜூ இருக்கு, அதுக்கு போகலாம். நீங்க எதுக்கு போறீங்கன்னு. எனக்கு டீப் சி அதெல்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் ஜூக்கு போறேங்க அப்படின்னு. கூட 2 பேர் வந்து டிசிஷன் மேக்கிங் இல்லை. பர்வீன் என்ன சொல்றாங்களோ அங்கேயே போறோம். நான் வாங்க போலாம். 15 கிலோமீட்டர் நீங்க போவீங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த காலேஜ்க்கு வரதுக்கு பேசுறதுக்கெல்லாம். ஏன் தெரியுமா? என்னைக்காவது நான் அந்த மாதிரி கலிபோர்னியாவிலயோ இல்ல சால்ட் லேக் சிட்டிலயோ யூட்டாவிலயோ இல்லைன்னா ஹூஸ்டன்லயோ எங்கேயாவது இருக்கும் பொழுது, ஆஸ்திரேலியாவில் சிட்னிலயோ மெல்பர்ன்லயோ பிரிஸ்பேன்லயோ இருக்கும்போது, மேடம் அக்னி காலேஜ்க்கு அன்னைக்கு வந்தீங்களே, நான் அந்த காலேஜ்ல தான் ஸ்டூடெண்டா இருந்தேன், எப்போ மேடம் உங்களுக்கு ஃபிளைட் சொன்னாங்களே நைட்டுன்னு சொல்லிட்டு, நான் கார்ல டிராப் பண்ணிடுவான்னு நீ கேட்டுற மாட்டியா? அதுக்குதான் கேப்ப. அப்படி சந்திச்சிருக்கேன், பிரான்ஸ்ல சந்திச்சிருக்கேன், அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் சந்திச்சிருக்கேன், சிட்னில சந்திச்சிருக்கேன். அந்த ஆசைதான் போனேன். 15 கிலோமீட்டர் நீங்க போவீங்க பாருங்க, 15 கிலோமீட்டர். அப்பப்பா என்ன ஜூங்க, என்ன ஜூ, உலகத்துல இருக்கிற எல்லாம் வச்சிருக்கான். தி கிரேட்டஸ்ட் ஜூ அண்டர் தி ஸ்கை. நான் சிகாகோ பார்த்திருக்கேன், நான் வந்து ஆஸ்திரேலியால பார்த்திருக்கேன், நான் எல்லா இடங்களையும் பார்த்திருக்கேன், பாரிஸ்ல பார்த்திருக்கேன், இந்தியாவில் எல்லா இடங்களையும் பார்த்திருக்கேன். என்ன ஜூங்க, என்ன மாதிரியான கட்டமைப்பு, எப்படி மேனேஜ்மெண்ட், என்ன பியூட்டிஃபுல். பார்த்துட்டு வந்து வரேன். 3 மணி நேரம் பார்த்தோம். கூட வந்தாங்க கொஞ்சம் வயசானவங்க. நான் வந்து நடப்பயிற்சி இருக்கிற ஆளுன்ற, யோகா பண்ற ஆளுன்றா, நான் ஷூ மாட்டிக்கு நான் நடந்துகிட்டே இருக்கேன். அவங்களால முடியல. அவங்க ஒரு வாட்டி நிறுத்திட்டாங்க. போலாமா? நாங்க சரி போலாம், என்ன பண்றது போலாம். திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருந்தது. எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குங்க. சிவசிவான்னு யாரோ சொல்றாங்க. சிவனுக்கு பிடித்தமானது அதுதானே? பயத்துல சொன்னீங்களா? சிவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சிவா பேரை சொல்றாங்க, சிவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் சொல்றது பரமசிவன். எனக்கு பாம்பை வந்து பார்க்க தான் பிடிக்கும். எனக்கு கலர்ஃபுல்லா. எனக்கு பாம்பு ஏன் தெரியுமா பிடிக்குங்க? அது 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 120 வருஷத்துக்கு மேல உயிர் வாழுது. ஒரு நாளைக்கு 4 இல்லைன்னா 5 முறை தான் மூச்சு எடுக்குதுங்க. அது அவ்வளவுதான். அப்படி எடுத்து வச்சுக்கோ, விடாது. நீ சீண்டனாலும் விட்டுடும். அதுக்கு எவ்வளவு குறைவா நீ மூச்சு எடுக்கிறியோ லைஃப்ல, அவ்வளவு ஆயுஸ் உனக்கு. உன் லைஃப்ல எழுதியாச்சு இத்தனை கோடி மூச்சு தான் உனக்குன்ட்டு. எவ்வளவு சீக்கிரம் நீ எடுத்துட்டா அவ்வளவு சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். மெதுவா எடுக்கணும். இதுதான் யோகா பயிற்சியில சொல்லி கொடுக்கறது. மெதுவா இருக்கணும். 72 பீட்ஸ் தான், அவ்வளவுதான். அதுக்குள்ள இருக்கணும். அப்படியே ஹைப்பர் டென்ஷன் ஆயிட்டா சீக்கிரம் டாடா பை பை. ராம் நாம் சத்திய அஷதன் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். என்ன பண்றது? அதை பார்த்தேன் நான். போலாம். எனக்கு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஆள் வந்து என்ன மேடம் போலாம்? இல்ல அந்த ஸ்னேக் பார்க்னு இருக்குது, அதுக்கு போலாம். அவருக்கு வந்து அந்த அந்த அது $15 உள்ள போனோம்னா மொத்தமா பார்த்தா $45 ஆயிடும். அவரும் வரணும் உள்ள. அப்போ வந்து $60 ஆயிடும். $60 இதுக்குன்னு செலவு பண்ணணுமான்றதுல அவர் கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பட் ஐ ஹேவ் டாலர்ஸ். இந்த சிங்கிள் டாலர் நான் வச்சிருப்பேன் கையில எப்பவுமே வெளிநாட்டுக்கு போனா. நான் சொன்னேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், என்னுடைய டிக்கெட் நான் வாங்கிக்கிறேன், ஐ வாண்ட் டு see that. என்ன மோட்டிவேட் பண்றாரு அவர், நான் உள்ள போகாம இருக்கிறதுக்கு. அதுவா மேடம்? அது ஒண்ணும் இல்ல மேடம், அது உள்ள போனீங்கன்னா எந்த பாம்புக்கும் வந்து கூண்டு கிடையாது மேடம். சரி, அப்புறமா போனீங்கன்னா திரும்பி வர முடியாது மேடம், கதவு மூடிடும். சரி, போலாமா மேடம்? அந்த 2 பேர் பரவாயில்ல போலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க 2 பேரும் வந்து, நோ பர்வீன், ஐ திங்க் ஐ எம் வெரி டயர்ட், நாங்க ரூமுக்கு போறோம், நீங்க வேணாலும் பார்த்துட்டு வரீங்களா? என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதை பார்க்க போறேன். நேரா அவரும் 2 டிக்கெட் வாங்குறாருன்னு நினைச்சிட்டு அவர் என் கூட ஆர்கனைசர் வந்தாரு. வந்துட்டு என் டிக்கெட் ஒண்ணு கொடுத்தாரு. ஏன் சார் என்கிட்ட கொடுக்குறீங்க? இல்ல மேடம், தனித்தனியா தான் போகணும். நான் போனேன் பாருங்க, டக்குன்னு கதை முடிச்சு அந்த ஆள் டிக்கெட்டை வாங்கல, என்ன மட்டும் உள்ள விட்டாரு. எனக்கு அந்த பாம்பு ஏன் பிடிக்கும் தெரியுமா? பாம்புனுடைய ஆட்டிடியூட். அது ரொம்ப மெதுவா இருக்கும், பயங்கர ஷார்ப். அப்படி எகிரி அடிக்க பாருங்க,
வேற எந்த கிரியேச்சருக்கும் இல்லாத ஒரு தன்மை வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து பாம்பு. பயங்கர ஃபாஸ்ட். எப்படி அடிக்கணும் தெரியாது, எந்த பக்கம் எகிறணும் தெரியாது, எவ்வளவு ஹைட்டுக்கு அது வரணும் நீ கால்குலேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அடிக்கும் அது. அப்புறமா மத்த வெனமை விட இது ஏன் ரொம்ப கூடுதல் வெனம்னா, மத்ததெல்லாம் அடிச்சோம்னா ரத்தத்துல கலக்கும். இது என்ன பண்ணோம்னா உன்னுடைய எல்லா ஆர்கனையும் உன்னுடைய ரத்தத்தை கிளாட் பண்ணும். உனக்கு ரத்தம் கிளாட் பண்றது நல்லா இருந்துச்சுன்னா ரத்தத்தை தின் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா கிட்னி அடிக்கும், கிட்னி அடிக்க முடியலன்னா மூளை அடிக்கும், மூளை அடிக்க முடியல இதயத்தை அடிக்கும். அது வந்து பயங்கரமான வெனம் அது. நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஆனா அது ஏன் வந்து சாத்தான்னு சொல்றாங்க, அதை ஏன் சாமின்னு சொல்றாங்க, அதே யோக முத்ரன்னு சொல்றாங்க? இதெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள். அதனால எனக்கு பாம்பை பார்க்கறது பிடிக்கும். இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாது, இருந்தாலும் பாம்பை பார்க்கறது பிடிக்கும். உள்ள போறேன். எப்படி சொல்றதுன்னா, இந்த பக்கம் தண்ணி பாம்பு, விஷம் இல்லாத பாம்புன்னு ஆரம்பிக்குதுங்க காட்சி. மை குட்னஸ், மை சில்ட்ரன், எப்படி நான் சொல்லுவேன், அப்பப்பா அவ்வளவு பாம்புகள் பார்த்துட்டு தண்ணி பாம்பு பார்க்கும்போது வேர்த்திருச்சு எனக்கு. அதுக்கு அப்புறமா பைத்தான், அனகோண்டா இதெல்லாம் பாக்குறேன். அதை பார்த்துட்டு அப்படியே போறேன். அதுக்கப்புறமா கலர்ஸ் என்ன நினைக்க முடியாத அளவு கலர்ஸ், ப்ளூ, ரெட், கிரீன், yellow, அத்தனையும் கீழே தான் கிடக்குது. ஆனா என்ன தெரியல, மேலே ஏறுவேன் ஒரு பிராம் மாதிரி கதை நடந்துட்டு இருக்கோம். நான் போயிட்ட முடிஞ்சுதுங்க. வேர்த்து விறுவிறுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, எப்போடா பாம்பு, நாம நடக்கிறதெல்லாம் இருட்டா இருக்குது, அது மேல வெளிச்சமா இருக்குது, நமக்கு கடிக்குமா கடிக்காதா, வருமா வராதான்னு தெரியல. ஒரு பயங்கர அட்வென்ச்சரா இருந்தது. போய் முடிக்கிறேங்க. ஒரே ஒரு கூண்டு, அந்த கூண்டுல ஒரே ஒரு ஸ்னேக். கோடிக்கணக்கான ஸ்னேக்ஸ பார்த்து முடிச்சு 3 கிலோமீட்டர், கோடிக்கணக்கான பாம்புகளை பார்த்து முடிச்சுட்டு திறந்த வெளியில பார்த்துட்டு ஒரு ஸ்னேக்க ஒரு கூண்டுல பார்த்தா இப்படி இருக்கும். ஒன்னே ஒண்ணுங்க, அது மேல போட்டு 2000 ஸ்க்ரோலிங் போகுது பின்னால பாயிண்ட்ஸ் ரேடியேஷன்ல. கிங் கோப்ரா அப்படி நிக்குதுங்க. அது வேற, நம்ம இதுல பார்ப்போம்ல கராத்தே கிட்ல, இந்த பெருசு அப்படி நிக்குமே. அப்படி ஏன் ஒரு ஃபிளாஷ் வரும்போது அவங்க ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறாரு வந்து ஃபிளாஷ் பண்ணும்போது அப்படி திரும்பி பார்க்க, என்ன கம்பீரம், இந்த அளவுக்கு இதை விட நல்லா இப்படி இருக்காரு, இவ்வளவு ஹைட்டா வர்றாரு. அப்படி திரும்பி அப்படி பாக்குறாரு. அந்த கம்பீரத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் எதுக்காக இவரை கூண்டுல போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ கடந்து வந்தாயே கோடிக்கணக்கான பாம்புகள், அதுதான் இதற்கு உணவு. எங்க இப்ப பெஸ்ட் பெட்டர்லாம் கிடையாதுங்க, எக்ஸலன்ஸ், தி பெஸ்ட், தி எக்ஸலன்ஸ் தான். இப்போ கீழெல்லாம் நீ காம்படிஷன், நீ வந்து எது சொன்னாலும் அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு வந்து நிக்குது. இன்னைக்கு எக்ஸலன்ஸ் காட்டணும், நீ எக்ஸலன்ஸ் காட்டலாம், உன்னால் முன்னேறவே முடியாது படிக்க. அது நிக்குதுங்க. அப்படி நீ இத்தனை கோடிக்கணக்கான பாம்பு பார்த்தால, இதெல்லாம் சாப்பிடுறது அதான். அதனாலதான் கிங் கோப்ரா அப்படி நிக்கிறாரு. சரி போலான்னு பார்த்தா அதுக்கு மேல ஒரு குட்டி கூண்டு இருக்குது, அதுக்கு மேல இருக்குது. இதுக்காவது 4-5 பேர் நின்று போட்டோ பிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு 40 பேர் நிக்கிறாங்க. என் கண் பார்வைக்கு தெரியல அந்த 40 பேர். அங்க நிக்குதுங்க கூண்டு, இங்க நின்று போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இஸ் a crowd புல்லருங்க. என்ன அது அந்த பாம்பு, என்ன வித்தியாசம் இருக்கு அந்த பாம்புக்கு? தேடுறேன், பாம்புலாம் ஒண்ணும் இல்ல அதுல. தேடுறேன், குட்டி பாம்புனுடைய குட்டி பிளாக்கா இருக்குதுங்க, சின்னதா இருக்குது. எவ்வளவு வேகம், நான் என்ன சொல்றேன் அதனுடைய வேகத்தை. அங்க நிக்குது, பறந்துகிட்டு இருக்குங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். எல்லாரும் வந்து தூரமா நிக்கிறாங்க, ஏன்னா அடிச்சிருமோன்ட்டு பயத்துல அப்படி நின்று போட்டோ பிடிச்சிருக்காங்க. என்னமா பவர், என்ன எனர்ஜி பார்த்துட்டு இருக்கிற. எதுக்காக இதை கிங் கோப்ராக்கு மேல போட்டிருக்காங்க? ஒன்னே ஒண்ணுதான், அந்த பாம்பு குட்டிக்கு பேரு பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். என்ன குவாலிட்டி தெரியுமா? அந்த ஸ்னேக்கை விட ஏன் தெரியுமா இது தலைமையில நிக்குது? ஒரே ஒரு குவாலிட்டி தான். இதுக்கு வந்து 2000 குவாலிட்டி இருக்குது. அதுக்கு அந்த குவாலிட்டில சிங்கிள் குவாலிட்டி. சோ கிங் கோப்ராவுக்கு தலைமையில என்ன குவாலிட்டி? இது கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. That is excellence. 1000 பேர் கிங் கோப்ராவா இருக்கட்டும், நீ பிளாக் மாம்பாவா இரு. நீ 496, நான் 497. That is excellence. நான் 497, நீ வந்து கிங் கோப்ரா 498 பிளாக் மாம்பா. உன்னை நீயே ஜெயிச்சு வரணும்னா
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளங்களிலும் உன் காலடிக்கு கீழே போட்டா அப்படி நிக்கணும் மேல. அப்படி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்தால் நாம எக்ஸலண்டா இருக்கோம்னு அர்த்தம். இன்றைக்கு உலகத்தில் நாம் எக்ஸலண்டா தான் இருக்கணும். அந்த 1 பாயிண்ட் தான் வந்து எக்ஸலன்ஸ். அந்த 1 பாயிண்ட நாம ஏத்துக்கணும்னா நமக்கு கிராட்டிடியூட், நமக்கு ஆட்டிடியூட், நமக்கு டிசிப்ளின், நமக்கு லேர்னிங், இதனால நமக்கு இருக்கணும். இதனாலும் இருந்தால் நாம் நிச்சயமாக பிளாக் மாம்பாவாக இருக்கும். நான் இறை வேட்கை கொண்டவள், நான் இறை மீது நம்பிக்கை கொண்டவள். அந்த ஒரு மமதையில் சொல்கிறேன், நான் அடுத்த முறை உன்னை சந்திக்கின்ற பொழுது நீ சில வெற்றிகளையும் உச்சங்களையும் அடைந்திருப்பாய், நானும் சில வெற்றிகளையும் உச்சங்களையும் தொட்டிருப்பேன். அதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் அமைய வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.